ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமுருது சான்ஸ் இல்லைங்க. எனக்கே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கமுருது பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லவ் பண்ணுங்கள். சரி, அன்பு தானே, விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னன்னா இல்லை, இதுவும் ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சாண்ட்ரா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாண்ட்ரா வந்து கமுருதன் கூப்பிட்றேன், கம் அப்படின்றாங்க. அவர் வராரு. நான் வந்து 2 தோசை சாப்பிட மாட்டேன், ஒரு தோசை தான். என் தோசை நீ வாங்கிக்கிறியா அப்படின்போது அவர் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைலில், என்னக்கா இப்படி பண்ணுறீங்க, அண்ணன் வேறு பார்த்துட்டு உங்கள் உடம்பு வேறு சரியில்லை அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசுகிறார். அப்படி அதே மாதிரி அண்ணன் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்னும் போது, சரி அப்போ அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை, நீங்கள் உடம்பு பார்த்துங்க, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரஜினி மாதிரி போகிறார் பின்னாடி. என்ன திறமை பாருங்களேன். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் தாங்க அவர்கிட்ட கமுருதுக்கிட்ட, மற்றபடி இல்லாமல் நல்ல திறமை, செம்ம திறமை. அதே மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இப்போ அப்படியே போகும்போது அப்படியே ரஜினிகாந்த் சார் மாதிரியே ட்ரை பண்ணி போகிறாரு. அது நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு க்யூட்டாக நல்லாயிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிட்டானா சூப்பரான ஒரு ஆள். ஆனால் அது எங்கே அதுதானே இருக்குது, அந்த மைனஸ் பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணார். என்னென்னா, ஒரு பக்கம் வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு அரோரா தூக்குனார். அதுக்கப்புறமா கானாவனத்தை அரோராவை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு போனார். பார்த்தாரு இவர் டக்குன்னு விஜய் பருவத்தை தூக்கிட்டார் கமருதீன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேளை தோணிருக்கலாம், தோணிச்சானு தெரியாது. ஆனால் அவங்க நல்லா செம்ம. அதே மாதிரி விஜய் பருவத்துக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்து பொறாமையப்பட்டாங்க. யார், நம்ம திவ்யா. அந்த பொண்ணுக்கு செம்மையாக இருக்குன்னு 2-3 வாட்டி பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் மாதிரியே கண்ணாக இருந்துச்சு. பாவம், இவங்களும் மேபி எதிர்பார்த்துருக்கலாம். ஏன்னா ஆனால் இவங்களுக்கு திவ்யாவுக்கும் சூப்பர் ட்ரெஸ் தான், ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு அந்த கையில் எல்லாம் கொடுத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இவங்களுதுமே திவ்யாதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சுன்னா எஃப்ஜேது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கமுருதன் தான் சூப்பர் எக்ஸலண்ட், அவள் தான் சொல்லணும். கௌபாயாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக போச்சு. இன்றைக்கி நாள் வந்துன்னா ரொம்ப நல்லா போச்சு. பட் இந்த லாஸ்ட்டான அந்த சூழ்ச்சி மாதிரி ஒரு விஷயம் போச்சு, அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கமுருதன் டென்ஷன் ஆனார். நைட் அவர் பாரு டக்குன்னு கனியை கூப்பிட்டு திட்டினாலும் திட்டுவார். என்ன நடக்கப்போ தெரில. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.